Praise the Lord. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the covenant of the day. Very good morning. இந்த காலை வேளையிலே உங்களை இந்த தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். கர்த்தர் உடன்படிக்கை செய்த ஆண்டவர். புது உடன்படிக்கை இந்த உலகத்தோடு செய்திருக்கிறார். அந்த புது உடன்படிக்கை, the new covenant, is given to us through Jesus Christ. அந்த புதிய உடன்படிக்கையை நீ விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு ரட்சிப்பு, கடவுளுடைய பிள்ளையாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு, அவரோடு இணைந்து வாழ ஒரு கிருபையை தருகிறார். When you start to believe, dear brother and sister, this covenant, that covenant gives you a new life, become a children of God. At the same time, that's a great privilege that you receive to live with the Lord. Hallelujah. ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, ஆண்டவர் அப்பத்தை எடுத்து என்னுடைய சரீரம் என்று சொன்னவர் அடுத்தது என்ன சொல்றார் என்று பார்ப்போமா? அது மார்க் 16:24, மார்க் 14:24. எந்த காலில் இருக்கிறோம்? சிலுவை தியானிக்கின்ற காலம். கரெக்டா நமக்கு மார்க்கு தியானிக்கிற இந்த காலங்கள்ல இயேசுவின் சிலுவை இதுவையெல்லாம் வருகிறது. மிகவும் பொருத்தமாக இருக்கிறது அல்லவா? பாப்புங்களா? மார்க் 14:24. And he said to them, "This is my blood of the new covenant which is shed for many." அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு புது உடன்படிக்கை. எப்படி? சிலுவையில அவர் உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தியதனாலே நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை. என்ன? அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை நீ நம்பி விசுவாசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் மனிதருடைய பாவங்களுக்காக சிலுவிலே தன் உயிரை கொடுத்தார் என்று நீ நம்பும் பொழுது, தன் மாம்சத்தை, தன் ரத்தத்தை சிந்தினார் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்றாரு, இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே நீ வருகிற. கடவுள் இந்த உலகத்தை அதிகமாய் நேசித்தது காரணம் தன்னை பலியாக மனுகுலத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கும் போது நீதிமான் பிழைப்பான். அதை விசுவாசிக்கும் போது நீ நீதிமானாக மாறுகிறாய், கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறாய். அப்பொழுது நீ பிழைப்பாய் என்றால் நித்திய வாழ்விலே அவரோடு இருப்ப. அல்லேலூயா. அதுதான் புதிய உடன்படிக்கை. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். That is a new covenant. நம்முடைய தியானத்திற்கு பேரு கவனம் தான், உடன்படிக்கை. ஆண்டவர் நம் மத்தியிலே உடன்படிக்கையின் தேவன். அந்த உடன்படிக்கையில் அவர் மாற மாட்டார். அதற்கு தான் அவர் இன்னொரு பெயர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Yesterday, today, forever is unchangeable God. That's a great name for our Lord. ஏனென்றால் அவர் உடன்படிக்கை செய்து கொண்டவர். ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையை நாம் தொடர்ந்து விசுவாசித்து கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு அவருக்கு மகிமையான சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழுங்க. அவர் செய்த உடன்படிக்கையின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையில அவர் போதுமானவராய் இருப்பார். நன்மை செய்வார், விடுதலை தருவார், சுகம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். அவர் போதுமானவராய் இருப்பார். அதே சூழ்நிலையில் நீ எல்லா நிலையிலும் அவருக்காக நிற்க கற்றுக்கொள்ளும். கரம் பிடித்து உன்னை நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக, இந்த உலகத்திற்காக நீ ஒரு புது உடன்படிக்கையாய் வந்தீரே. உங்களுடைய ரத்தத்தை, உங்களுடைய சரீரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இதை நம்பி விசுவாசிக்கிற வாழ்க்கையிலே விடுதலை, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பை நீ தருகிறீர். அதற்காக நன்றி. அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் அனுபவிக்க உதவி செய்யுங்க. தடைகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குறோம். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும், பொல்லா ஆவிகளுடைய ஆண்டவரே எல்லா சிந்தனைகளையும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குறோம். எல்லா துதி கன மகிமையும் உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
Dear brother, sister, சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் ரத்தம் உங்க வாழ்க்கையிலே ஒரு புதிய உடன்படிக்கை. Take care and God bless.